For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். அரசியலில் சாதியின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவது குறித்து கருத்து தெரிவிக்கவும். இந்திய அரசியலில் சாதி என்பது ஒரு சமூக அடையாளமாகத் தொடங்கி இன்று ஒரு மிக வலிமையான அரசியல் கருவியாக பொலிட்டிக்கல் டூல் மாறியுள்ளது. ஜனநாயகமயமாக்கல் மற்றும் இடஒதுக்கீடு போன்ற காரணங்களால் சாதியின் முக்கியத்துவம் குறைவதற்கு பதிலாக அது புதிய வடிவங்களில் அதிகரித்துக் கொண்டே வருவதை காணலாம். அரசியலில் சாதியின் முக்கியத்துவம் குறித்து சில முக்கிய கருத்துகள் இதோ. வாக்கு வங்கி அரசியல். வோட் பேங்க் பாலிடிக்ஸ். இந்தியாவில் தேர்தல்கள் பெரும்பாலும் சாதி கணக்கீடுகளின் அடிப்படையிலேயே நடத்தப்படுகின்றன. வேட்பாளர் தேர்வு. ஒரு தொகுதியில் எந்த சாதியினர் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்களோ அந்தச் சாதியைச் சேர்ந்தவரையே அரசியல் கட்சிகள் வேட்பாளராக நிறுத்துகின்றன. அணிதிரட்டல். கட்சிகள் கொள்கைகளை விட சாதி ரீதியான உணர்வுகளை தூண்டி மக்களை தங்களுக்கு ஆதரவாக அணிதிரட்டுகின்றன. காஸ்ட் மொபிலைசேஷன். ஆதிக்கச் சாதிகளின் அதிகாரப் போட்டி. என். ஸ்ரீனிவாஸ் குறிப்பிட்ட ஆதிக்கச் சாதிகள் டாமினன்ட் காஸ்ட்ஸ் இன்றும் அரசியலில் பெரும் செல்வாக்கு செலுத்துகின்றன. பொருளாதார ரீதியாகவும் மக்கள் தொகை ரீதியாகவும் வலிமை கொண்ட சாதிகள் ஒரு மாநிலத்தின் அல்லது பகுதியின் அதிகார மையங்களாக திகழ்கின்றன. அதே நேரத்தில் இதுவரை அதிகாரத்தில் இல்லாத சிறிய மற்றும் விளிம்புநிலைச் சாதிகள் இப்போது தங்களுக்குள் ஒருங்கிணைந்து தங்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை கோரத் தொடங்கியுள்ளனர். அடையாள அரசியல் மற்றும் சாதிச் சங்கங்கள். தற்கால அரசியலில் சாதிச் சங்கங்கள் காஸ்ட் அசோசியேஷன்ஸ் அழுத்த குழுக்களாக பிரஷர் குரூப்ஸ் செயல்படுகின்றன. இச்சங்கங்கள் குறிப்பிட்ட சாதிக்கு இடஒதுக்கீடு, சிறப்பு சலுகைகள் அல்லது அரசு பதவிகளை கோரி போராடுகின்றன. அரசியல் கட்சிகள் இச்சங்கங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்வது அல்லது அவர்களின் கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையில் சேர்ப்பது தற்போதைய வாடிக்கையாகிவிட்டது. சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை. காஸ்ட் சென்சஸ். சமீபகாலமாக தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது. இது சமூக நீதியை உறுதிப்படுத்த உதவும் என்று ஒரு தரப்பினரும் இது மேலும் சாதி பிரிவினையை தீவிரப்படுத்தும் என்று மற்றொரு தரப்பினரும் வாதிடுகின்றனர். எவ்வாறாயினும் இது சாதி என்பது இந்திய அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத புள்ளியாக இருப்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. அதிகார பகிர்வு மற்றும் சமூக நீதி. சாதி அரசியலின் ஒரு நேர்மறையான பக்கம் என்னவென்றால் அது நீண்டகாலமாக ஒடுக்கப்பட்ட மற்றும் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஒரு அரசியல் குரலை வழங்கியுள்ளது. ஜனநாயகத்தில் எண்ணிக்கை பலம் முக்கியம் என்பதால் தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தங்களின் வாக்கு வலிமை மூலம் அதிகாரத்தில் பங்கெடுக்கத் தொடங்கியுள்ளனர். முடிவுரை. சாதி என்பது இந்திய அரசியலில் இருந்து பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகிவிட்டது. கல்வி மற்றும் நகரமயமாக்கல் சாதிய கட்டுப்பாடுகளை தளர்த்தினாலும் அரசியல் ரீதியாக அது அடையாளமாக இன்னும் வலுப்பெற்று வருகிறது. சாதி அரசியல் என்பது சமூக நீதியை அடைவதற்கான கருவியாக இருக்க வேண்டுமே தவிர சமூகத்தை பிளவுபடுத்தும் ஆயுதமாக இருக்கக்கூடாது. Comment on the increasing significance of caste in politics. அரசியலில் சாதியின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவது குறித்து கருத்து தெரிவிக்கவும். The increasing significance of caste in politics is a complex and multifaceted phenomenon in India. Caste has long been a crucial factor in Indian politics, but its significance has evolved over time. அரசியலில் சாதியின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவது இந்தியாவில் ஒரு சிக்கலான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட நிகழ்வாகும். இந்திய அரசியலில் சாதி நீண்ட காலமாக ஒரு முக்கிய காரணியாக இருந்து வருகிறது, ஆனால் அதன் முக்கியத்துவம் காலப்போக்கில் உருவாகியுள்ளது. காஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ். சாதி அடிப்படையிலான அரசியல். காஸ்ட் பேஸ்ட் பார்ட்டிஸ். Many political parties in India are based on caste or have caste-based agendas. These parties often mobilize support by appealing to specific caste groups. சாதி அடிப்படையிலான கட்சிகள். இந்தியாவில் உள்ள பல அரசியல் கட்சிகள் சாதியை அடிப்படையாக கொண்டவை அல்லது சாதி அடிப்படையிலான நிகழ்ச்சி நிரல்களை கொண்டுள்ளன.
இந்த கட்சிகள் பெரும்பாலும் குறிப்பிட்ட சாதி குழுக்களிடம் முறையிடுவதன் மூலம் ஆதரவை திரட்டுகின்றன. Caste-based voting. Caste plays a significant role in voting behavior, with many voters supporting parties or candidates from their own caste or community. சாதி அடிப்படையிலான வாக்களிப்பு. வாக்களிக்கும் நடத்தையில் சாதி குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது. பல வாக்காளர்கள் தங்கள் சொந்த சாதி அல்லது சமூகத்தைச் சேர்ந்த கட்சிகள் அல்லது வேட்பாளர்களை ஆதரிக்கின்றனர். Caste-based quotas, reservation policies have been a major factor in Indian politics, with many parties promising to expand or protect quotas for specific caste groups. சாதி அடிப்படையிலான ஒதுக்கீடுகள். இந்திய அரசியலில் இடஒதுக்கீடு கொள்கைகள் ஒரு முக்கிய காரணியாக இருந்து வருகின்றன. பல கட்சிகள் குறிப்பிட்ட சாதி குழுக்களுக்கான ஒதுக்கீட்டை விரிவுபடுத்தவோ அல்லது பாதுகாக்கவோ உறுதியளிக்கின்றன. Impact of caste on politics. Polarization. Caste-based politics can lead to polarization, with voters becoming increasingly divided along caste lines. Vote bank politics. Caste-based parties often engage in vote bank politics, where they mobilize support from specific caste groups to win elections. Social justice. Caste-based politics can also be a means of promoting social justice and addressing the concerns of marginalized communities. Challenges and concerns. சவால்கள் மற்றும் கவலைகள். Caste-based tensions. Caste-based politics can exacerbate tensions between different caste groups, leading to social unrest and conflict. சாதி அடிப்படையிலான பதட்டங்கள். சாதி அடிப்படையிலான அரசியல் வெவ்வேறு சாதி குழுக்களிடையே பதட்டங்களை அதிகப்படுத்தி சமூக அமைதியின்மை மற்றும் மோதலுக்கு வழிவகுக்கும். Corruption and nepotism. Caste-based politics can also lead to corruption and nepotism, with politicians favoring their own caste group or community. ஊழல் மற்றும் உறவினர் ஆதரவு. சாதி அடிப்படையிலான அரசியல் ஊழல் மற்றும் உறவினர் ஆதரவுக்கும் வழிவகுக்கும். அரசியல்வாதிகள் தங்கள் சொந்த சாதி குழு அல்லது சமூகத்தை ஆதரிப்பார்கள். Lack of ideological differences. The emphasis on caste can lead to a lack of ideological differences between parties, with politics becoming more about identity and less about policy. சித்தாந்த வேறுபாடுகள் இல்லாதது. சாதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கட்சிகளுக்கு இடையே சித்தாந்த வேறுபாடுகள் இல்லாததற்கு வழிவகுக்கும். அரசியல் அடையாளத்தை பற்றியதாகவும் கொள்கையை பற்றியதாகவும் குறைவாகவும் மாறுகிறது. Way forward. Promoting inclusive politics. Political parties should strive to be more inclusive and representative of diverse caste groups. உள்ளடக்கிய அரசியலை ஊக்குவித்தல். அரசியல் கட்சிகள் பல்வேறு சாதி குழுக்களை உள்ளடக்கியதாகவும் பிரதிநிதித்துவப்படுத்தவும் பாடுபட வேண்டும். Focusing on policy issues. Parties should focus on policy issues that benefit all citizens, rather than just appealing to specific caste groups. கொள்கை பிரச்சினைகளில் கவனம் செலுத்துதல். குறிப்பிட்ட சாதி குழுக்களுக்கு மட்டும் முறையிடுவதற்கு பதிலாக அனைத்து குடிமக்களுக்கும் பயனளிக்கும் கொள்கை பிரச்சினைகளில் கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டும். Addressing social and economic inequalities. Addressing social and economic inequalities can help reduce the significance of caste in politics and promote more inclusive and equitable development. சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்தல். சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்தல் அரசியலில் சாதியின் முக்கியத்துவத்தை குறைத்து உள்ளடக்கிய மற்றும் சமமான வளர்ச்சியை ஊக்குவிக்க உதவும். கிரீமி லேயர் தொடர்பான பிரச்சனைகளை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்கள். கிரீமி லேயர் என்பது இந்தியாவின் இட ஒதுக்கீட்டுக் கொள்கையில், குறிப்பாக இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஓபிசி இட ஒதுக்கீட்டில் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான மற்றும் விவாதத்திற்குரிய கருத்தாக்கமாகும். இது குறித்த விரிவான விளக்கம் இதோ. கிரீமி லேயர் என்றால் என்ன? கிரீமி லேயர் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களில் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஏற்கனவே முன்னேறிய நிலையில் இருப்பவர்களை குறிக்கிறது. அடிப்படை நோக்கம் இடஒதுக்கீட்டின் பலன்கள் அந்தச் சமூகத்தில் உள்ள மிகவும் பின்தங்கிய ஏழை மக்களுக்குச் சென்றடைவதை உறுதி செய்வதே இதன் நோக்கம்.
விதிமுறை: கிரீமிலேயர் வரம்பிற்குள் வருபவர்கள் ஓபிசி பிரிவினருக்கான 27 விழுக்காடு இட ஒதுக்கீட்டை பெற தகுதியற்றவர்கள் ஆவர். அவர்கள் பொதுப் பிரிவினராகவே ஜெனரல் கேட்டகரி கருதப்படுவார்கள். கிரீமிலேயரை தீர்மானிக்கும் அளவுகோல்கள்: மத்திய அரசின் தற்போதைய விதிகளின்படி பின்வருப்பவர்கள் கிரீமிலேயர் பிரிவினராக கருதப்படுவார்கள். வருமான வரம்பு: குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேல் இருப்பவர்கள். இது அவ்வப்போது அரசாங்கத்தால் மாற்றியமைக்கப்படும். அரசு பதவிகள்: பெற்றோர், குடியரசுத் தலைவர், ஆளுநர் போன்ற அரசியலமைப்பு பதவிகளில் இருப்பவர்கள் அல்லது மத்திய, மாநில அரசுகளில் குரூப் ஏ, கிளாஸ் 1 அதிகாரிகளாக ஐஏஎஸ், இப்ஸ் போன்றவை இருப்பவர்கள். இராணுவ பதவிகள்: இராணுவத்தில் கர்னல் அல்லது அதற்கு மேற்பட்ட அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகளின் பிள்ளைகள். தொழில்முறை வல்லுநர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பட்டயக் கணக்காளர்கள் போன்ற தொழில்களில் அதிக வருமானம் ஈட்டுபவர்கள். கிரீமிலேயர் தொடர்பான முக்கிய பிரச்சினைகள்: இக்கருத்தாக்கம் தொடர்பாக நீண்டகாலமாகச் சில விவாதங்கள் மற்றும் சிக்கல்கள் நிலவி வருகின்றன. வருமான வரம்பு மற்றும் பணவீக்கம்: தற்போதுள்ள 8 லட்சம் ரூபாய் என்ற வரம்பு மிக குறைவானது என்று பல அமைப்புகள் வாதிடுகின்றன. விலைவாசி உயர்வு மற்றும் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த வரம்பை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக உள்ளது. சம்பளம் மற்றும் விவசாய வருமானம்: வருமானத்தை கணக்கிடும்போது அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் விவசாயத்தின் மூலம் வரும் வருமானம் ஆகியவற்றைச் சேர்க்க வேண்டுமா கூடாதா என்பதில் குழப்பங்கள் நீடிக்கின்றன. தற்போதைய விதிகளின்படி இவை 8 லட்சம் ரூபாய் கணக்கீட்டில் சேர்க்கப்படுவதில்லை, ஆனால் இதை மாற்றும் முயற்சிகள் எதிர்ப்பை சந்தித்துள்ளன. சமூக நீதி vs பொருளாதார நிலை: இட ஒதுக்கீடு என்பது பொருளாதார மேம்பாட்டிற்கானது அல்ல, அது சமூக பிரதிநிதித்துவத்திற்கானதே என்று ஒரு தரப்பினர் வாதிடுகின்றனர். எனவே வருமானத்தை அடிப்படையாகக் கொண்டு இட ஒதுக்கீட்டை மறுப்பது சமூக நீதிக்கே எதிரானது என்பது இவர்களின் வாதம். பிரிவினருக்கு கிரீமிலேயர் பொருந்துமா? மிகப்பெரிய விவாதம் இதுதான். தற்போது கிரீமிலேயர் முறை ஓபிசி பிரிவினருக்கு மட்டுமே பொருந்துகிறது. ஆனால் சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தின் சில தீர்ப்புகள் மற்றும் கருத்துகள் பிரிவினரிடமும் முன்னேறியவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கிரீமிலேயர் முறையை அமல்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளன. இது தலித் அமைப்புகளிடையே கடும் எதிர்ப்பையும் விவாதத்தையும் கிளப்பியுள்ளது. Give an account of the problems relating to the creamy layer. கிரீமி லேயர் தொடர்பான பிரச்சனைகளை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்கள். The creamy layer concept in India refers to the economically and socially advanced members within backward classes who are not eligible for reservation benefits. This idea aims to ensure that affirmative action benefits reach the genuinely disadvantaged members of society. இந்தியாவில் கிரீமி லேயர் என்ற கருத்து இடஒதுக்கீடு சலுகைகளுக்கு தகுதியற்ற பின்தங்கிய வகுப்புகளுக்குள் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் முன்னேறிய உறுப்பினர்களை குறிக்கிறது. இந்த யோசனை சமூகத்தின் உண்மையிலேயே பின்தங்கிய உறுப்பினர்களை உறுதியான நடவடிக்கை நன்மைகள் சென்றடைவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. Key problems relating to the creamy layer. கிரீமி லேயர் தொடர்பான முக்கிய சிக்கல்கள்: Identification challenges. Accurately identifying individuals who fall within the creamy layer can be difficult due to the need for detailed data on income, wealth, and social status. அடையாள சவால்கள்: வருமானம், செல்வம் மற்றும் சமூக நிலை குறித்த விரிவான தரவுகளின் தேவை காரணமாக கிரீமி லேயருக்குள் வரும் நபர்களை துல்லியமாக அடையாளம் காண்பது கடினமாக இருக்கலாம். Inconsistencies in application. Different states and institutions have applied the creamy layer criterion in varied ways, leading to confusion and disputes. பயன்பாட்டில் உள்ள முரண்பாடுகள்: வெவ்வேறு மாநிலங்களும் நிறுவனங்களும் கிரீமி லேயர் அளவுகோலை பல்வேறு வழிகளில் பயன்படுத்தியுள்ளன, இது குழப்பம் மற்றும் சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கிறது. Socio-economic implications. The creamy layer doctrine may overlook the social capital and networks that play a significant role in perpetuating inequality, and its focus on economic indicators might not capture the complexities of social disadvantage. சமூக பொருளாதார தாக்கங்கள்:
சமத்துவமின்மையை நிலைநிறுத்துவதில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கும் சமூக மூலதனம் மற்றும் நெட்வொர்க்குகளை கிரீமி லேயர் கோட்பாடு கவனிக்காமல் போகலாம், மேலும் பொருளாதார குறிகாட்டிகளில் அதன் கவனம் சமூக பாதகத்தின் சிக்கல்களை பிடிக்காமல் போகலாம். Intersectionality ignored. The criterion may fail to account for intersecting forms of oppression, such as gender-based discrimination, that affect individuals within marginalized groups. புறக்கணிக்கப்பட்ட பிரிவுகள், பாலின அடிப்படையிலான பாகுபாடு போன்ற ஒடுக்குமுறையின் வெட்டும் வடிவங்களை, அதாவது ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்குள் தனிநபர்களை பாதிக்கும் வகைகளை இந்த அளவுகோல் கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறிவிடலாம். Barrier to inter-generational mobility. Emphasizing economic criteria might shift the focus of reservation policies from addressing caste-based inequalities to addressing class-based inequalities, potentially diluting the original intent of reservations. தலைமுறைகளுக்கு இடையேயான இயக்கத்திற்கு தடை. பொருளாதார அளவுகோல்களை வலியுறுத்துவது, இடஒதுக்கீட்டு கொள்கைகளின் கவனத்தை சாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதிலிருந்து வர்க்க அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதாக மாற்றக்கூடும், இது இடஒதுக்கீட்டின் அசல் நோக்கத்தை நீர்த்துப்போகச் செய்யும். Persistent social exclusion. Wealthier members of marginalized communities may still face structural barriers to social mobility and social acceptance. தொடர்ச்சியான சமூக விலக்கு. ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களின் செல்வந்தர்கள் இன்னும் சமூக இயக்கம் மற்றும் சமூக ஏற்றுக்கொள்ளலுக்கான கட்டமைப்பு தடைகளை எதிர்கொள்ளக்கூடும். Judicial inconsistencies. The application of the creamy layer doctrine has been inconsistent, with different judges and courts interpreting it in varying ways, leading to confusion and challenges in implementing reservation policies. நீதித்துறை முரண்பாடுகள். கிரீமி லேயர் கோட்பாட்டின் பயன்பாடு சீரற்றதாக உள்ளது. வெவ்வேறு நீதிபதிகள் மற்றும் நீதிமன்றங்கள் அதை வெவ்வேறு வழிகளில் விளக்குகின்றன, இது இடஒதுக்கீட்டு கொள்கைகளை செயல்படுத்துவதில் குழப்பம் மற்றும் சவால்களுக்கு வழிவகுக்கிறது. The Supreme Court's recent directive to apply the creamy layer criterion to scheduled castes SCS and scheduled tribes STS has sparked debate, with some arguing it will help ensure benefits reach the most disadvantaged, while others contend it will exacerbate existing inequalities within these communities. கிரீமி லேயர் அளவுகோலை பட்டியல் சாதிகள் SCS மற்றும் பட்டியல் பழங்குடியினர் STS ஆகியோருக்கு பயன்படுத்த உச்ச நீதிமன்றத்தின் சமீபத்திய உத்தரவு விவாதத்தை தூண்டியுள்ளது. சிலர் இது மிகவும் பின்தங்கியவர்களை சென்றடைவதை உறுதி செய்ய உதவும் என்று வாதிடுகின்றனர், மற்றவர்கள் இது இந்த சமூகங்களுக்குள் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கும் என்று வாதிடுகின்றனர். இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களில் வழங்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு கிராமப்புற அதிகார அமைப்பில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பாரம்பரியமாக அதிகாரத்திலிருந்து ஒதுக்கப்பட்டிருந்த பிரிவினரை முடிவெடுக்கும் இடத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இதன் முக்கிய அம்சங்கள் மற்றும் தாக்கங்களை கீழே காணலாம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 243D 73வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி பஞ்சாயத்து அமைப்புகளில் இடஒதுக்கீடு கட்டாயமாக்கப்பட்டது. பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஒவ்வொரு பஞ்சாயத்து பகுதியிலும் உள்ள அவர்களின் மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும்.
பெண்கள் மொத்த இடங்களில் தலைவர் பதவிகள் உட்பட குறைந்தது 1/3 33 விழுக்காடு பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். தற்போது தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் இதை 50 விழுக்காடு ஆக உயர்த்தியுள்ளன. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசி மாநில சட்டமன்றங்கள் விரும்பினால் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க சட்டமியற்றலாம். அதிகார பகிர்வில் ஏற்பட்ட மாற்றங்கள். இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்ட பிறகு கிராமப்புற சமூகத்தில் ஏற்பட்ட முக்கிய மாற்றங்கள். சாதிய படிநிலை உடைப்பு. பாரம்பரியமாக ஆதிக்கச் சாதியினரின் கட்டுப்பாட்டில் இருந்த ஊர்த்தலைவர் பதவிகளில் தலித் மற்றும் பழங்குடியின மக்கள் அமர்ந்தது பல நூற்றாண்டுகளாக நிலவி வந்த சமூக ஒடுக்குமுறைக்கு மாற்றாக அமைந்தது. பெண்களின் அரசியல் பங்களிப்பு. வீட்டு வேலைகளுக்குள் முடக்கப்பட்டிருந்த பெண்கள் இன்று பஞ்சாயத்து தலைவர்களாக நிர்வகிப்பது அவர்களின் சமூக அந்தஸ்தை உயர்த்தியுள்ளது. எதிர்கொள்ளும் சவால்கள். இடஒதுக்கீடு சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டாலும் கள அளவில் சில சிக்கல்கள் நீடிக்கின்றன. பினாமி அரசியல் ப்ராக்சி ரெப்ரசன்டேஷன். பெண் தலைவர்களுக்கு பதிலாக அவர்களின் கணவர்களோ அல்லது ஆண் உறவினர்களோ அதிகாரத்தை செலுத்தும் முறை சர்பஞ்ச் பார்ட்டி ஒரு பெரிய சவாலாக உள்ளது. மறைமுக ஒடுக்குமுறை. சில பகுதிகளில் இடஒதுக்கீடு மூலம் பதவிக்கு வந்த விளிம்புநிலை மக்கள் ஆதிக்கச் சாதியினரால் சுதந்திரமாகச் செயல்பட விடாமல் தடுக்கப்படுகின்றனர். விழிப்புணர்வு இன்மை. சட்டப்பூர்வ உரிமைகள் மற்றும் பஞ்சாயத்து நடைமுறைகள் குறித்த போதிய பயிற்சி இல்லாதது சில தலைவர்களை அதிகாரிகளின் முடிவுகளை சார்ந்திருக்க வைக்கிறது. முடிவுரை. பஞ்சாயத்து ராஜ் இடஒதுக்கீடு என்பது வெறும் தேர்தல் நடைமுறை மட்டுமல்ல, அது இந்திய கிராமப்புறங்களில் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கான ஒரு வலிமையான கருவியாகும். சவால்களை கடந்து விளிம்புநிலை மக்கள் உண்மையான அதிகாரத்தை பெறுவதற்கு தொடர்ச்சியான பயிற்சியும் சமூக மாற்றமும் அவசியமாகும். ரைட் ஷார்ட் நோட். ரிசர்வேஷன் அண்ட் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சுருக்கமாக எழுதுங்கள். இடஒதுக்கீடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள். ரிசர்வேஷன் அண்ட் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இடஒதுக்கீடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள். தி 73 ரோட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992 introduced reservation for scheduled castes SCS, scheduled tribes STS, and women in Panchayat Raj institutions to promote inclusive governance and representation. 1992 ஆண்டின் 73வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களில் பட்டியல் சாதியினர் SCS, பட்டியல் பழங்குடியினர் STS மற்றும் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தியது. இது உள்ளடக்கிய நிர்வாகம் மற்றும் பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்துகிறது. கீ ப்ரொவிஷன்ஸ். முக்கிய ஏற்பாடுகள். Reservation for SCS and STS. Seats are reserved for SCS and STS in proportion to their population in each panchayat area. SCS மற்றும் STS இடஒதுக்கீடு ஒவ்வொரு பஞ்சாயத்து பகுதியிலும் அவர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப SCS மற்றும் STS இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. Reservation for women. 1/3 of the total number of seats are reserved for women, including those reserved for SCS and STS. பெண்களுக்கான இடஒதுக்கீடு மொத்த இடங்களில் 1/3 பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் SCS மற்றும் STSக்கு ஒதுக்கப்பட்டவை அடங்கும். Impact. Increased representation. Reservation has led to increased representation of SCS, STS, and women in enabling them to participate in decision-making processes. அதிகரித்த பிரதிநிதித்துவம். இடஒதுக்கீடு களில் SCS, STS மற்றும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வழிவகுத்தது. இதனால் அவர்கள் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் பங்கேற்க முடிந்தது. Empowerment of marginalized groups. Reservation has empowered marginalized groups, providing them with a platform to voice their concerns and influence local governance. விளிம்புநிலை குழுக்களின் அதிகாரமளித்தல். இடஒதுக்கீடு விளிம்புநிலை குழுக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது. அவர்களின் கவலைகளை வெளிப்படுத்தவும் உள்ளூர் நிர்வாகத்தில் செல்வாக்கு செலுத்தவும் அவர்களுக்கு ஒரு தளத்தை வழங்குகிறது. Promoting inclusive governance. Reservation has promoted inclusive governance, ensuring that the interests of all sections of society are represented in local decision-making. உள்ளடக்கிய நிர்வாகத்தை ஊக்குவித்தல்.
இடஒதுக்கீடு உள்ளடக்கிய நிர்வாகத்தை ஊக்குவித்துள்ளது. உள்ளூர் முடிவெடுப்பதில் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளின் நலன்களும் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதை உறுதி செய்கிறது. Challenges: Tokenism. Reservation may not always lead to meaningful participation, with some representatives being treated as tokens or facing resistance from dominant groups. Tokenism. இடஒதுக்கீடு எப்போதும் அர்த்தமுள்ள பங்கேற்புக்கு வழிவகுக்காது. சில பிரதிநிதிகள் அடையாளங்களாக கருதப்படுகிறார்கள் அல்லது ஆதிக்க குழுக்களிடமிருந்து எதிர்ப்பை எதிர்கொள்கிறார்கள். Capacity building. Elected representatives from marginalized groups may require capacity building and training to effectively participate in governance. திறன் மேம்பாடு. ஓரங்கட்டப்பட்ட குழுக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நிர்வாகத்தில் திறம்பட பங்கேற்க திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி தேவைப்படலாம். Patriarchal and caste-based biases. Deep-seated patriarchal and caste-based biases can undermine the effectiveness of reservation and limit the impact of inclusive governance. தந்தைவழி மற்றும் சாதி அடிப்படையிலான சார்புகள். ஆழமாக வேரூன்றிய ஆணாதிக்க மற்றும் சாதி அடிப்படையிலான சார்புகள் இடஒதுக்கீட்டின் செயல்திறனை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் மற்றும் உள்ளடக்கிய நிர்வாகத்தின் தாக்கத்தை கட்டுப்படுத்தும். Conclusion. Reservation in Panchayat Raj institutions has been a significant step towards promoting inclusive governance and empowering marginalized groups. While challenges remain, it has opened up new opportunities for participation and representation in local decision-making. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களில் இடஒதுக்கீடு என்பது உள்ளடக்கிய நிர்வாகத்தை ஊக்குவிப்பதற்கும் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும். சவால்கள் எஞ்சியிருந்தாலும் உள்ளூர் முடிவெடுப்பதில் பங்கேற்பு மற்றும் பிரதிநிதித்துவத்திற்கான புதிய வாய்ப்புகளை திறந்துள்ளது. ஆதிக்க சாதி மற்றும் வாக்கு வங்கி என்ற கருத்துக்களை குறிப்பிட்ட பகுதிகளிலிருந்து எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குங்கள். இந்திய அரசியலில் ஆதிக்கச் சாதி, டாமினன்ட் காஸ்ட் மற்றும் வாக்கு வங்கி, வோட் பேங்க் ஆகிய இரண்டு கருத்துகளும் சமூகவியல் ரீதியாகவும் தேர்தல் அரசியல் ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இவை எவ்வாறு குறிப்பிட்ட பகுதிகளில் செயல்படுகின்றன என்பதை உதாரணங்களுடன் கீழே காணலாம். ஆதிக்கச் சாதி டாமினன்ட் காஸ்ட். இந்த கருத்தை சமூகவியலாளர் எம்.என். ஸ்ரீனிவாஸ் அறிமுகப்படுத்தினார். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நில உரிமை, மக்கள் தொகை பலம் மற்றும் சமூக படிநிலையில் உயர்நிலை ஆகியவற்றை ஒரு சாதி பெற்றிருந்தால் அது ஆதிக்கச் சாதி எனப்படுகிறது. குறிப்பிட்ட பகுதியிலிருந்து எடுத்துக்காட்டுகள். தமிழ்நாடு மேற்கு மாவட்டங்கள், கொங்கு மண்டலத்தில் கவுண்டர் சமூகம் ஆதிக்கச் சாதியாக திகழ்கிறது. இவர்கள் அந்த பகுதியின் பெரும்பகுதி விவசாய நிலங்களை வைத்திருப்பதுடன் தொழில் மற்றும் அரசியலிலும் பெரும் செல்வாக்கு செலுத்துகின்றனர். பஞ்சாப் மற்றும் ஹரியானா. இங்கு ஜாட் சமூகத்தினர் ஆதிக்கச் சாதியினர். பசுமை புரட்சிக்கு பிறகு பொருளாதார ரீதியாக வலிமை பெற்ற இவர்கள் அந்த மாநிலங்களின் அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளனர். கர்நாடகா. அம்மாநில அரசியலில் லிங்காயத்துகள் மற்றும் ஒக்கலிகாக்கள் இரண்டு பெரும் ஆதிக்கச் சாதிகளாக உள்ளனர். இவர்கள் தங்களுக்குள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதையும் தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பதையும் காணலாம். வாக்கு வங்கி, வோட் பேங்க். இந்த கருத்தையும் எம்.என். ஸ்ரீனிவாசே முதன்முதலில் பயன்படுத்தினார். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் சாதி அல்லது மதம் ஒரு அரசியல் கட்சிக்கு அல்லது தலைவருக்கு ஒட்டுமொத்தமாக தங்கள் வாக்குகளை செலுத்தும் நிலையை இது குறிக்கிறது. பொதுவாக அந்தச் சமூகத்தின் தலைவர் எடுக்கும் முடிவை பின்பற்றி ஒட்டுமொத்த குழுவும் வாக்களிக்கும். குறிப்பிட்ட பகுதியிலிருந்து எடுத்துக்காட்டுகள். உத்தரப்பிரதேசம். இங்கு யாதவ் சமூகத்தினர் சமாஜ்வாதி கட்சிக்கு எஸ்பி ஒரு வலுவான வாக்கு வங்கியாக இருந்து வருகின்றனர். அதேபோல ஒரு காலத்தில் தலித் சமூகத்தினர் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு பிஎஸ்பி உறுதியான வாக்கு வங்கியாக திகழ்ந்தனர். தமிழ்நாடு வட மாவட்டங்கள். வட தமிழகத்தில் வன்னியர் சமூகத்தினர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிஎம்கே ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கியாக உள்ளனர். அந்தச் சமூகத்தின் கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கட்சி அவர்களை ஒருங்கிணைக்கிறது. கேரள அரசியலில் ஈழவர் சமூகம் இடதுசாரி கட்சிகளுக்கும் நாயர் சமூகம் மற்றும் மத சிறுபான்மையினர் மற்ற முன்னணிகளுக்கும் குறிப்பிட்ட காலங்களில் வாக்கு வங்கிகளாகச் செயல்படுவதை காணலாம்.
ஆதிக்கச் சாதிக்கும் வாக்கு வங்கிக்கும் உள்ள தொடர்பு. ஆதிக்கச் சாதியினர் பெரும்பாலும் தங்களின் பொருளாதார மற்றும் சமூக பலத்தை பயன்படுத்தி தங்களைச் சார்ந்திருக்கும் பிற சிறு சமூகங்களையும் தங்களின் அரசியல் நிலைப்பாட்டிற்கு இணங்கச் செய்கின்றனர். இதன் மூலம் அவர்கள் ஒரு பெரிய வாக்கு வங்கியை உருவாக்குகின்றனர். குறிப்பு: நவீன கல்வி மற்றும் நகரமயமாக்கல் காரணமாக இளைஞர்களிடையே இந்த வாக்கு வங்கி மனநிலை மெல்ல மெல்ல மாறி வருகிறது. அவர்கள் சாதியை தாண்டி வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சி போன்ற அம்சங்களை கவனிக்கத் தொடங்கியுள்ளனர். Explain the concepts of dominant caste and vote bank, giving examples from specific regions. ஆதிக்க சாதி மற்றும் வாக்கு வங்கி என்ற கருத்துகளை குறிப்பிட்ட பகுதிகளிலிருந்து எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குங்கள். Dominant caste ஆதிக்க சாதி. Numerical strength. A large population in a particular region or village. எண்பலம், ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது கிராமத்தில் அதிக மக்கள் தொகை. Land ownership, control over agricultural land and economic resources. நில உரிமை, விவசாய நிலம் மற்றும் பொருளாதார வளங்கள் மீதான கட்டுப்பாடு. Political influence, participation in local governance, panchayats and state politics. அரசியல் செல்வாக்கு, உள்ளூர் நிர்வாகம், பஞ்சாயத்துகள் மற்றும் மாநில அரசியலில் பங்கேற்பு. Access to education and jobs, dominance in government and private employment. கல்வி மற்றும் வேலைகளுக்கான அணுகல், அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பில் ஆதிக்கம். Examples of dominant castes in different regions. வெவ்வேறு பிராந்தியங்களில் ஆதிக்க சாதிகளின் எடுத்துக்காட்டுகள். தமிழ்நாடு, வன்னியார்ஸ், கோண்டர்ஸ் and Devars, who have leveraged their numerical strength and economic control to gain political influence. தமிழ்நாடு, அரசியல் செல்வாக்கை பெற தங்கள் எண்ணிக்கை மற்றும் பொருளாதார கட்டுப்பாட்டை பயன்படுத்திய வன்னியர்கள், கவுண்டர்கள் மற்றும் தேவர்கள். Andhra Pradesh and Telangana, Reddys and Kamas, who are prominent land-owning castes with significant socio-political influence. ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா, குறிப்பிடத்தக்க சமூக அரசியல் செல்வாக்கு கொண்ட முக்கிய நில உரிமையாளர் சாதிகளான ரெட்டிகள் மற்றும் கம்மர்கள். Karnataka, Lingayats and Vokkaligas, who have held key positions in politics and government. கர்நாடகா, அரசியல் மற்றும் அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகித்த லிங்காயத்துகள் மற்றும் ஒக்கலிகர்கள். Maharashtra, Marathas, who dominate agrarian society and have a significant presence in politics. மகாராஷ்டிரா, விவசாய சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் மற்றும் அரசியலில் குறிப்பிடத்தக்க இருப்பை கொண்ட மராட்டியர்கள். உத்தர் பிரதேஷ் and Bihar, Yadavs, who have emerged as a powerful political force. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார், யாதவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ளனர். Vote bank வாக்கு வங்கி. A vote bank refers to a group of voters who consistently support a particular political party or candidate, often based on caste, community, or regional affiliations. ஒரு வாக்கு வங்கி என்பது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி அல்லது வேட்பாளரை தொடர்ந்து ஆதரிக்கும் வாக்காளர்களின் குழுவை குறிக்கிறது, பெரும்பாலும் சாதி, சமூகம் அல்லது பிராந்திய இணைப்புகளின் அடிப்படையில். Upper caste Hindus. In the 2024 Lok Sabha elections, 60% of upper caste voters consolidated behind the NDA, with 53% voting for the BJP and 7% for its allies. உயர்சாதி இந்துக்கள். 2024 மக்களவைத் தேர்தல்களில் உயர்சாதி வாக்காளர்களில் 60% பேர் NDAக்கு ஆதரவாக ஒருங்கிணைக்கப்பட்டனர், 53% பேர் பிஜேபிக்கும் 7% பேர் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களித்தனர். Muslims have historically voted together tactically, with 65% supporting the India bloc in the 2024 elections. முஸ்லிம்கள் வரலாற்று ரீதியாக தந்திரோபாயமாக ஒன்றாக வாக்களித்துள்ளனர். 2024 தேர்தல்களில் 65% பேர் இந்திய கூட்டணியை ஆதரித்தனர். Dalits and OBCs. These groups have shown more diversity in their voting patterns, with some supporting the India bloc and others backing the NDA. தலித்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர்,
இந்த குழுக்கள் தங்கள் வாக்களிப்பு முறைகளில் அதிக பன்முகத்தன்மையை காட்டியுள்ளன. சிலர் இந்திய கூட்டணியை ஆதரிக்கின்றனர், மற்றவர்கள் என்டிஏவை ஆதரிக்கின்றனர். The concept of vote bank highlights the complex relationship between caste, politics, and voting behavior in India. While it can lead to the empowerment of marginalized communities, it also raises questions about the quality of representation and governance. வாக்கு வங்கி என்ற கருத்து இந்தியாவில் சாதி, அரசியல் மற்றும் வாக்களிக்கும் நடத்தைக்கு இடையிலான சிக்கலான உறவை எடுத்துக்காட்டுகிறது. இது ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களின் அதிகாரமளிப்புக்கு வழிவகுக்கும் அதே வேளையில் பிரதிநிதித்துவம் மற்றும் நிர்வாகத்தின் தரம் குறித்த கேள்விகளையும் எழுப்புகிறது. சமகால இந்தியாவில் பல்வேறு வகையான தலித் கூற்றுகளை விரிவாக கூறுங்கள். இந்திய அரசியல் அமைப்பில் அதன் தாக்கங்கள் என்ன? சமகால இந்தியாவில் தலித் கூற்றுகள் டாலட் அசர்ஷன்ஸ் என்பது வெறும் அரசியல் போராட்டங்கள் மட்டுமல்ல, அது தங்களின் கண்ணியம், உரிமை மற்றும் பிரதிநிதித்துவத்திற்கான ஒரு பன்முகத்தன்மை கொண்ட இயக்கமாகும். அம்பேத்கர் காலத்திற்கு பிந்தைய தலித் அரசியல் இப்போது அதிக விழிப்புணர்வுடன் பல்வேறு தளங்களில் வெளிப்படுகிறது. சமகால இந்தியாவில் நிலவும் பல்வேறு வகையான தலித் கூற்றுகள் மற்றும் அரசியலமைப்பில் அதன் தாக்கங்கள் குறித்து கீழே காணலாம். சமகால தலித் கூற்றுகளின் வகைகள். அரசியல் கூற்றுகள் பொலிட்டிக்கல் அசர்ஷன்ஸ். தலித்துகள் இப்போது தங்களை ஒரு வாக்கு வங்கியாக மட்டும் பார்க்காமல் அதிகாரம் செலுத்தும் சக்தியாக மாற்றிக்கொண்டுள்ளனர். தனித்துவமான கட்சிகள். பகுஜன் சமாஜ் கட்சி பிஎஸ்பி, விசிக விசிகே மற்றும் பீம் ஆர்மி போன்ற அமைப்புகள் தலித் அரசியலை மையப்படுத்தி தேசிய மற்றும் மாநில அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. பிரதிநிதித்துவ கோரிக்கை. ஆட்சி அதிகாரத்தில் தங்களுக்கு உரிய பங்கினை பவர் ஷேரிங் வலியுறுத்தி கோருவது சமகாலத்தின் முக்கிய மாற்றமாகும். கலாச்சார மற்றும் அடையாள கூற்றுகள் கல்ச்சரல் அசர்ஷன்ஸ். தங்கள் மீது திணிக்கப்பட்ட இழிவான அடையாளங்களை மறுத்து ஒரு புதிய பெருமித அடையாளத்தை உருவாக்குதல். புத்த மதம் நோக்கிய நகர்வு. சமூக சமத்துவத்திற்காக பெருமளவில் புத்த மதத்தை தழுவுதல். கலாச்சார விழாக்கள். பீமா கோரேகான் வெற்றி விழா போன்ற வரலாற்று நிகழ்வுகளை கொண்டாடுவதன் மூலம் தங்களின் வீர வரலாற்றை மீட்டெடுத்தல். பொருளாதார கூற்றுகள் எகனாமிக் அசர்ஷன்ஸ். பொருளாதார ரீதியாக முன்னேறாமல் சமூக விடுதலை முழுமையடையாது என்பதை உணர்ந்து தலித் தொழில்முனைவோர் இயக்கங்கள் உதாரணமாக டிஐசிசிஐ உருவெடுத்துள்ளன. தலித் முதலாளித்துவம் டாலட் கேபிட்டலிசம் என்ற கருத்தாக்கம் மூலம் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை வழங்குபவர்களாக மாற முயற்சி செய்கின்றனர். இலக்கியம் மற்றும் அறிவுசார் கூற்றுகள். தலித் இலக்கியங்கள் டாலட் லிட்ரேச்சர் மூலம் தங்களின் வலி நிறைந்த அனுபவங்களை பொதுவெளிக்கு கொண்டு வருதல். இது கல்வி நிலையங்களில் தலித் சிந்தனைகளுக்கான ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமூக அமைப்பில் இதன் தாக்கங்கள். தலித் அமைப்புகளின் தொடர்ச்சியான போராட்டங்கள் மற்றும் கூற்றுகள் இந்திய அரசியலமைப்பின் செயல்பாட்டில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீடு. அரசியலமைப்பின் 15 மற்றும் 16வது பிரிவுகளின் கீழ் வழங்கப்பட்டுள்ள இட ஒதுக்கீட்டை பாதுகாப்பதிலும் பதவி உயர்வுகளில் இட ஒதுக்கீடு கோருவதிலும் இந்த கூற்றுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பாதுகாப்புச் சட்டங்கள். பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை 1989 வலுப்படுத்துவதற்கான அழுத்தத்தை இக்கூற்றுகள் வழங்கின. உச்சநீதிமன்றம் இதில் சில தளர்வுகளை கொண்டு வந்தபோது நாடு தழுவிய போராட்டங்கள் மூலம் அத்திருத்தங்கள் திரும்பப் பெறப்பட்டன. கல்வி மற்றும் நிதி ஒதுக்கீடு. சப் பிளான். பட்ஜெட்டில் தலித் மக்களுக்கென தனிநிதி ஷெட்யூல்ட் காஸ்ட் சப் பிளான் ஒதுக்கப்படுவதை உறுதி செய்தல் மற்றும் கல்வி உதவித்தொகைகளை ஸ்காலர்ஷிப்ஸ் முறையாக பெற போராடுதல். முடிவுரை. சமகால தலித் கூற்றுகள் என்பது அரசியலமைப்பால் வழங்கப்பட்ட சமத்துவ கொள்கையை நிஜமாக்குவதற்கான முயற்சியாகும். இது இந்திய ஜனநாயகத்தை மேலும் உள்ளடக்கியதாகவும் இன்க்ளூசிவ், வலுவானதாகவும் மாற்றுகிறது. நிலவுடைமை சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றங்களும் கல்வி வளர்ச்சியும் தலித் இளைஞர்களை ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக மாற்றியுள்ளன.
Elaborate various forms of Dalit assertions in contemporary India. What are its implications on the Indian political system? சமகால இந்தியாவில் பல்வேறு வகையான தலித் கூற்றுகளை விரிவாக கூறுங்கள். இந்திய அரசியல் அமைப்பில் அதன் தாக்கங்கள் என்ன? Dalit assertions in contemporary India have taken various forms, transforming the way Dalits engage with the political system and society at large. சமகால இந்தியாவில் தலித் கூற்றுகள் பல்வேறு வடிவங்களை எடுத்து தலித்துகள் அரசியல் அமைப்பு மற்றும் சமூகத்துடன் பெருமளவில் ஈடுபடும் விதத்தை மாற்றியுள்ளன. Key forms of Dalit assertions. தலித் கூற்றுகளின் முக்கிய வடிவங்கள். Political mobilization and representation. Dalits have been actively participating in politics, with parties like the Bahujan Samaj Party (BSP) emerging as significant players. However, the influence of independent Dalit parties is waning, with many Dalit leaders shifting to mainstream parties. அரசியல் அணிதிரட்டல் மற்றும் பிரதிநிதித்துவம். பகுஜன் சமாஜ் கட்சி (BSP) போன்ற கட்சிகள் குறிப்பிடத்தக்க வீரர்களாக உருவெடுத்து வருவதால் தலித்துகள் அரசியலில் தீவிரமாக பங்கேற்று வருகின்றனர். இருப்பினும் பல தலித் தலைவர்கள் பிரதான நீரோட்ட கட்சிகளுக்கு மாறி வருவதால் சுயாதீன தலித் கட்சிகளின் செல்வாக்கு குறைந்து வருகிறது. Mass protests and movements. Dalits have been organizing mass protests and movements to highlight their concerns and demand justice. Examples include the Una atrocity case in Gujarat and the Saharanpur violence in Uttar Pradesh, which sparked widespread solidarity movements. பெரும் போராட்டங்கள் மற்றும் இயக்கங்கள். தலித்துகள் தங்கள் கவலைகளை முன்னிலைப்படுத்தவும் நீதி கோரவும் வெகுஜன போராட்டங்கள் மற்றும் இயக்கங்களை ஏற்பாடு செய்து வருகின்றனர். குஜராத்தில் உனா அட்டூழிய வழக்கு மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் சஹாரன்பூர் வன்முறை ஆகியவை எடுத்துக்காட்டுகளில் அடங்கும். இது பரவலான ஒற்றுமை இயக்கங்களை தூண்டியது. Reservation advocacy. Dalits continue to advocate for reservations in education and employment, pushing for greater representation in government services and private sectors. இட ஒதுக்கீடு ஆதரவு. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடுகளுக்காக தலித்துகள் தொடர்ந்து வாதிடுகின்றனர். அரசு சேவைகள் மற்றும் தனியார் துறைகளில் அதிக பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்துகின்றனர். Cultural assertion. Dalits are asserting their cultural identity, challenging dominant narratives and promoting Dalit literature, art, and history. கலாச்சார கூற்று. தலித்துகள் தங்கள் கலாச்சார அடையாளத்தை நிலைநாட்டுகிறார்கள், ஆதிக்க கதைகளுக்கு சவால் விடுகிறார்கள் மற்றும் தலித் இலக்கியம், கலை மற்றும் வரலாற்றை ஊக்குவிக்கிறார்கள். Education and empowerment. Education has become a crucial aspect of Dalit assertion, with many Dalits seeking to improve their socio-economic status through education and affirmative action. கல்வி மற்றும் அதிகாரமளித்தல். கல்வி என்பது தலித் மக்களின் நிலைப்பாட்டிற்கு ஒரு முக்கிய அம்சமாக மாறியுள்ளது. கல்வி மற்றும் உறுதியான நடவடிக்கைகள் மூலம் தங்கள் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்த பல தலித்துகள் முயல்கின்றனர். Legal activism. Dalits are increasingly using the legal system to seek justice and challenge discriminatory practices. சட்ட செயல்பாடு. நீதியை தேடவும் பாகுபாடு காட்டும் நடைமுறைகளை சவால் செய்யவும் தலித்துகள் சட்ட அமைப்பை பயன்படுத்துவதை அதிகரித்து வருகின்றனர். Increased political representation. Dalit assertions have led to increased representation in politics, with Dalits holding important positions in government and influencing policy decisions. அதிகரித்த அரசியல் பிரதிநிதித்துவம். தலித் மக்கள் அரசியலில் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வழிவகுத்துள்ளனர். தலித்துகள் அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகிக்கின்றனர் மற்றும் கொள்கை முடிவுகளில் செல்வாக்கு செலுத்துகின்றனர். Challenging caste hierarchy. Dalit assertions are challenging the traditional caste hierarchy, pushing for greater social equality and justice. சாதி படிநிலையை சவால் செய்கின்றனர். தலித் மக்கள் பாரம்பரிய சாதி படிநிலையை சவால் செய்கின்றனர், அதிக சமூக சமத்துவம் மற்றும் நீதியை வலியுறுத்துகின்றனர். Social transformation. The growing awareness and assertiveness among Dalits are contributing to social transformation, with Dalits demanding greater respect and dignity. சமூக மாற்றம். தலித்துகளிடையே வளர்ந்து வரும் விழிப்புணர்வும் உறுதிப்பாடும் சமூக மாற்றத்திற்கு பங்களிக்கின்றன. தலித்துகள் அதிக மரியாதை மற்றும் கண்ணியத்தை கோருகின்றனர். Challenges. Fragmentation and desertion.
Dalit parties are experiencing fragmentation and desertion, with many leaders shifting to mainstream parties. துண்டு துண்டாடுதல் மற்றும் கைவிடுதல். தலித் கட்சிகள் துண்டு துண்டாடுதல் மற்றும் கைவிடுதலை அனுபவித்து வருகின்றன. பல தலைவர்கள் பிரதான கட்சிகளுக்கு மாறி வருகின்றனர். Changing aspirations. Dalits' aspirations are evolving, with a growing emphasis on socio-economic mobility and development. மாறிவரும் அபிலாஷைகள் சமூக பொருளாதார இயக்கம் மற்றும் வளர்ச்சியில் அதிகரித்து வரும் முக்கியத்துவத்துடன் தலித்துகளின் அபிலாஷைகள் உருவாகி வருகின்றன. Dynastic tendencies. Independent Dalit parties need to ensure democratic functioning and prevent dynastic tendencies to remain relevant. வம்சப்போக்குகள். சுயாதீனமான தலித் கட்சிகள் ஜனநாயக செயல்பாட்டை உறுதி செய்து வம்சப்போக்குகள் பொருத்தமானதாக இருப்பதை தடுக்க வேண்டும். Overall, Dalit assertions are reshaping the Indian political landscape, pushing for greater representation, equality, and justice. ஒட்டுமொத்தமாக தலித் கூற்றுக்கள் இந்திய அரசியல் நிலப்பரப்பை மறுவடிவமைத்து அதிக பிரதிநிதித்துவம், சமத்துவம் மற்றும் நீதியை வலியுறுத்துகின்றன. பல தசாப்தங்களாக நடைபெற்ற தலித் அரசியல் அணிதிரட்டல்கள் மற்றும் இயக்கங்கள் இந்தியாவின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த உதவியதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் வாதங்களை உண்மைகளுடன் நிரூபிக்கவும். நிச்சயமாக பல தசாப்தங்களாக இந்தியாவில் நடைபெற்று வரும் தலித் அரசியல் அணிதிரட்டல்கள் மற்றும் இயக்கங்கள் இந்தியாவின் ஜனநாயகத்தை வெறும் தேர்தல் நடைமுறை என்ற நிலையிலிருந்து மாற்றி அதை ஒரு உள்ளடக்கிய மற்றும் சமூக ஜனநாயகம் இன்க்ளூசிவ் அண்ட் சோஷியல் டெமோக்ரசி என்ற நிலைக்கு கொண்டு சென்றுள்ளன. இதற்கான முக்கிய வாதங்களை ஆதாரங்களுடன் கீழே காண்போம். விளிம்புநிலை மக்களின் அரசியல் பங்கேற்பு அதிகரிப்பு. ஜனநாயகம் என்பது அனைவருக்குமான பிரதிநிதித்துவத்தை அடிப்படையாக கொண்டது. தலித் இயக்கங்கள் சாமானிய மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளன. உண்மை. கிறிஸ்டோஃப் ஜாஃப்ரெலோட் போன்ற சமூகவியலாளர்கள் இதை நிசத்த புரட்சி சைலண்ட் ரெவல்யூஷன் என்று அழைக்கின்றனர். இதன் விளைவாக தலித்துகளின் வாக்களிப்பு விகிதம் இந்தியாவின் பல மாநிலங்களில் உயர் சாதியினரை விட அதிகமாக உள்ளது. தாக்கம். இது ஆதிக்கச் சாதியினரின் பிடியில் இருந்த அதிகார மையங்களை சிதைத்து அதிகாரத்தை பரவலாக்கியுள்ளது. கொள்கை உருவாக்கத்தில் சமூக நீதியை முன்னிறுத்துதல். தலித் இயக்கங்கள் தங்களின் போராட்டங்கள் மூலம் அரசாங்கத்தின் கொள்கைகளை நலத்திட்டங்கள் என்ற நிலையிலிருந்து உரிமைகள் என்ற நிலைக்கு உயர்த்தியுள்ளன. உண்மை. 1989 இல் கொண்டுவரப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் என்பது தலித் இயக்கங்களின் தொடர்ச்சியான அழுத்தத்தால் உருவானது. தாக்கம். இது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற ஜனநாயக பண்பை உறுதிப்படுத்தியதுடன் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சட்ட பாதுகாப்பை வழங்கியது. அடையாள அரசியல் மூலம் கண்ணியத்தை மீட்டெடுத்தல். ஜனநாயகத்தின் மிக முக்கிய பண்பு தனிமனித கண்ணியம். தலித் இயக்கங்கள் தங்களின் இலக்கியம், கலை மற்றும் பண்பாட்டு அடையாளங்கள் மூலம் தங்களுக்கு இழைக்கப்பட்ட சமூக இழிவை அகற்றி பெருமித அடையாளத்தை உருவாக்கின. உண்மை. அம்பேத்கரின் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற முழக்கம் தலித் இளைஞர்களை கல்வி மற்றும் அதிகாரத்தை நோக்கி நகர்த்தியது. உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் எழுச்சி தலித்துகளிடையே ஒரு புதிய அரசியல் தன்னம்பிக்கையை உருவாக்கியது. தாக்கம். இது ஒட்டுமொத்த இந்தியச் சமூகத்திலும் நிலப்பிரபுத்துவ மனப்பான்மையை குறைத்து சமத்துவ விழுமியங்களை விதைத்துள்ளது. பஞ்சாயத்து ராஜ் மற்றும் உள்ளூர் ஜனநாயகம். 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தங்கள் மூலம் கிடைத்த இட ஒதுக்கீடு தலித் இயக்கங்களின் நீண்டகால போராட்டங்களின் வெற்றியாகும். உண்மை. தற்போது இந்தியாவில் லட்சக்கணக்கான தலித்துகள் உள்ளாட்சி அமைப்புகளில் வார்டு உறுப்பினர்களாகவும் தலைவர்களாகவும் உள்ளனர். தாக்கம். அடிமட்ட அளவில் ஜனநாயகம் வலுப்பெற இது வழிவகுத்தது. ஒரு தலித் பெண் பஞ்சாயத்து தலைவராக இருப்பது அந்த ஊரின் பாரம்பரிய அதிகார படிநிலையை நேரடியாகச் சவால் செய்கிறது. ஒரு சமநிலைப்படுத்தும் சக்தியாக கவுண்டர் வேலிங் ஃபோர்ஸ். தலித் அரசியல் கட்சிகளின் எழுச்சி உதாரணமாக பிஎஸ்பி, விசிகே, ஆர்பிஐ தேசிய கட்சிகள் தங்களின் கொள்கைகளில் சமூக நீதியைச் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியது.
உண்மை, இன்று எந்தவொரு தேசிய கட்சியும் தலித் உரிமைகளை புறக்கணித்துவிட்டு தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்ற நிலை உருவாகியுள்ளது. தாக்கம்: இது பலதரப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்கு இடமளிக்கும் பன்மைத்துவ ஜனநாயகத்தை ப்ளூரலிஸ்டிக் டெமோக்ரசி வலுப்படுத்தியுள்ளது. முடிவுரை: தலித் அரசியல் இயக்கங்கள் இந்தியாவின் ஜனநாயகத்தைச் சவாலுக்கு உட்படுத்திய அதே வேளையில் அதை இன்னும் ஆழமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றியுள்ளன. ஜனநாயகம் என்பது வெறும் பெரும்பான்மை ஆட்சி அல்ல, அது சிறுபான்மையினரின் மற்றும் விளிம்புநிலை மக்களின் உரிமைகளையும் உள்ளடக்கியது என்பதை இந்த இயக்கங்கள் நிரூபித்துள்ளன. Do you think that the decades of Dalit political mobilizations and movements have helped in strengthening India's democracy? Substantiate your arguments with facts. பல தசாப்தங்களாக நடைபெற்ற தலித் அரசியல் அணிதிரட்டல்கள் மற்றும் இயக்கங்கள் இந்தியாவின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த உதவியதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் வாதங்களை உண்மைகளுடன் நிரூபிக்கவும். Dalit political mobilizations and movements have indeed strengthened India's democracy by promoting inclusivity, social justice, and representation. These movements have challenged traditional caste hierarchies, advocated for equality, and empowered marginalized communities. தலித் அரசியல் அணிதிரட்டல்கள் மற்றும் இயக்கங்கள் உள்ளடக்கம், சமூக நீதி மற்றும் பிரதிநிதித்துவத்தை ஊக்குவிப்பதன் மூலம் இந்தியாவின் ஜனநாயகத்தை உண்மையில் வலுப்படுத்தியுள்ளன. இந்த இயக்கங்கள் பாரம்பரிய சாதி படிநிலைகளை சவால் செய்துள்ளன, சமத்துவத்திற்காக வாதிட்டன, மேலும் விளிம்புநிலை சமூகங்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளன. Increased political representation. Dalit movements have led to increased political participation and representation among Dalits, providing them with a platform to voice their concerns and influence policy making. The Bahujan Samaj Party (BSP), for instance, has been instrumental in asserting Dalit identity and rights, capturing power in Uttar Pradesh multiple times. அதிகரித்த அரசியல் பிரதிநிதித்துவம். தலித் இயக்கங்கள் தலித்துகளிடையே அரசியல் பங்கேற்பு மற்றும் பிரதிநிதித்துவத்தை அதிகரித்துள்ளன, அவர்களின் கவலைகளை வெளிப்படுத்தவும் கொள்கை வகுப்பில் செல்வாக்கு செலுத்தவும் அவர்களுக்கு ஒரு தளத்தை வழங்கியுள்ளன. உதாரணமாக, பகுஜன் சமாஜ் கட்சி (BSP) உத்தரப்பிரதேசத்தில் பல முறை அதிகாரத்தை கைப்பற்றி தலித் அடையாளம் மற்றும் உரிமைகளை வலியுறுத்துவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளது. Challenging social injustices. Dalit mobilization has challenged social injustices and pushed for social reforms, leading to significant legislations like the Scheduled Castes and Tribes Prevention of Atrocities Act, 1989. This has strengthened the democratic fabric of the country and promoted social justice. சமூக அநீதிகளை சவால் செய்தல். தலித் அணிதிரட்டல் சமூக அநீதிகளை சவால் செய்து சமூக சீர்திருத்தங்களுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளது. இது 1989 ஆண்டு பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமைகளை தடுக்கும் சட்டம் போன்ற குறிப்பிடத்தக்க சட்டங்களுக்கு வழிவகுத்தது. இது நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பை வலுப்படுத்தி சமூக நீதியை மேம்படுத்தியுள்ளது. Empowerment and awareness. Dalit movements have raised awareness about social inequalities, leading to increased education and political consciousness among the Dalit population. This has enabled them to participate more actively in the democratic process and assert their rights. அதிகாரமளித்தல் மற்றும் விழிப்புணர்வு. தலித் இயக்கங்கள் சமூக ஏற்றத்தாழ்வுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளன, இது தலித் மக்களிடையே கல்வி மற்றும் அரசியல் உணர்வை அதிகரிக்க வழிவகுத்துள்ளது. இது அவர்கள் ஜனநாயக செயல்பாட்டில் மிகவும் தீவிரமாக பங்கேற்கவும் தங்கள் உரிமைகளை நிலைநாட்டவும் உதவியுள்ளது. Inclusive democracy. The rise of Dalit-led parties like the BSP has made India's democracy more inclusive and representative. These parties have brought the issues of marginalized sections to the forefront of political discourse, increasing representation and participation. உள்ளடக்கிய ஜனநாயகம். பகுஜன் சமாஜ் கட்சி போன்ற தலித் தலைமையிலான கட்சிகளின் எழுச்சி இந்தியாவின் ஜனநாயகத்தை மேலும் உள்ளடக்கியதாகவும் பிரதிநிதித்துவப்படுத்தவும் உதவியுள்ளது. இந்த கட்சிகள் ஓரங்கட்டப்பட்ட பிரிவுகளின் பிரச்சினைகளை அரசியல் விவாதத்தின் முன்னணிக்கு கொண்டு வந்துள்ளன, பிரதிநிதித்துவத்தையும் பங்கேற்பையும் அதிகரித்துள்ளன. Grassroots mobilization.
Dalit movements have successfully organized at the grassroots level, fostering community solidarity and collective action. This has enhanced democratic participation from the ground up and promoted social empowerment. அடிப்படை அணிதிரட்டல். தலித் இயக்கங்கள் அடிமட்ட மட்டத்தில் வெற்றிகரமாக ஒழுங்கமைக்கப்பட்டு சமூக ஒற்றுமை மற்றும் கூட்டு நடவடிக்கையை வளர்த்துள்ளன. இது அடித்தளத்திலிருந்து ஜனநாயக பங்கேற்பை மேம்படுத்தி சமூக அதிகாரமளிப்பை ஊக்குவித்தது. Examples: The Dalit Panthers movement. This radical movement in the 1970s advocated for Dalit rights and challenged caste-based violence and discrimination. தலித் சிறுத்தைகள் இயக்கம் 1970களில் இந்த தீவிர இயக்கம் தலித் உரிமைகளுக்காக வாதிட்டது மற்றும் சாதி அடிப்படையிலான வன்முறை மற்றும் பாகுபாட்டை சவால் செய்தது. Kanshi Ram's vision and strategy. Kanshi Ram built upon Ambedkar's legacy, developing distinct organizational and political strategies to challenge upper caste dominance. His concept of Bahujan, majority people aimed to build broader political coalitions. கன்ஷிராமின் தொலைநோக்கு மற்றும் உத்தி. கன்ஷிராம் அம்பேத்கரின் மரபை கட்டியெழுப்பினார், உயர்சாதி ஆதிக்கத்தை சவால் செய்ய தனித்துவமான நிறுவன மற்றும் அரசியல் உத்திகளை உருவாக்கினார். அவரது பகுஜன் பெரும்பான்மை மக்கள் கருத்து பரந்த அரசியல் கூட்டணிகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. Mayawati's leadership. Mayawati's leadership of the BSP has been instrumental in promoting Dalit rights and asserting Dalit identity in politics. மாயாவதியின் தலைமை. பகுஜன் சமாஜ் கட்சியில் மாயாவதியின் தலைமை தலித் உரிமைகளை மேம்படுத்துவதிலும் அரசியலில் தலித் அடையாளத்தை நிலைநாட்டுவதிலும் முக்கிய பங்கு வகித்துள்ளது. Overall, decades of Dalit political mobilization have played a crucial role in strengthening India's democracy, promoting inclusivity, and challenging social injustices. However, challenges persist, and continued efforts are needed to ensure equal representation and protection of Dalit rights. ஒட்டுமொத்தமாக பல தசாப்தங்களாக தலித் அரசியல் அணிதிரட்டல் இந்தியாவின் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதிலும் உள்ளடக்கத்தை ஊக்குவிப்பதிலும் சமூக அநீதிகளை சவால் செய்வதிலும் முக்கிய பங்கு வகித்துள்ளது. இருப்பினும் சவால்கள் தொடர்கின்றன, மேலும் தலித் உரிமைகளின் சம பிரதிநிதித்துவத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய தொடர்ச்சியான முயற்சிகள் தேவை. இந்தியாவில் தலித் இயக்கங்களில் உள்ள பல்வேறு பிரச்சினைகளை வெளிக்கொணருங்கள். இந்தியாவில் தலித் இயக்கங்கள் சமூக சமத்துவத்திற்காகவும் அதிகார பகிர்விற்காகவும் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து வந்தாலும் தற்கால சூழலில் அவை உள்வாரியாகவும் வெளிவாரியாகவும் பல சவால்களை எதிர்கொண்டு வருகின்றன. தலித் இயக்கங்களில் உள்ள முக்கிய பிரச்சினைகளை கீழே உள்ள தலைப்புகளில் காணலாம். உட்பிரிவு மோதல்கள் மற்றும் அடையாளச் சிக்கல்கள். தலித் என்பது ஒரு ஒற்றை அடையாளமாக தோன்றினாலும் அதற்குள் பல நூறு உட்பிரிவுகள் உள்ளன. படிநிலை உணர்வு. தலித் பிரிவுகளுக்குள்ளேயே நிலவும் உள் படிநிலை இன்டர்னல் ஹைரார்கி ஒற்றுமையை தடுக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தலித் பிரிவு மற்றொன்றை விட உயர்வாக கருதும் நிலை பல மாநிலங்களில் உள்ளது. அதிகார பகிர்வு, இட ஒதுக்கீடு மற்றும் அரசியல் பதவிகளின் பலன்கள் ஒரு சில குறிப்பிட்ட உட்பிரிவுகளுக்கே. உதாரணமாக, மகாராஷ்டிராவில் மகர்கள், தமிழ்நாட்டில் பள்ளர் பறையர் இடையே நிலவும் போட்டிகள் செல்வதாக மற்ற பிரிவினர் கருதுவது இயக்கங்களுக்குள் பிளவை ஏற்படுத்துகிறது. அரசியல்மயமாக்கல் மற்றும் பிளவுபடுதல் ஃப்ராக்மெண்டேஷன். தலித் இயக்கங்கள் தேர்தல் அரசியலில் நுழையும்போது அவற்றின் அடிப்படை தார்மீக கொள்கைகள் பலவீனமடைகின்றன. பல கட்சிகள் தலித் வாக்குகளை குறிவைத்து பல சிறிய கட்சிகள் உருவாவதால் ஒட்டுமொத்த தலித் வாக்கு வங்கி சிதறடிக்கப்படுகிறது. இது ஆதிக்கச் சாதி கட்சிகள் எளிதில் வெற்றி பெற வழிவகுக்கிறது. சமரசம். சில நேரங்களில் ஆட்சி அதிகாரத்திற்காக தங்களுக்கு எதிரான சித்தாந்தம் கொண்ட கட்சிகளுடன் தலித் தலைவர்கள் கூட்டணி சேருவது அடிமட்ட தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்துகிறது. தலைமைத்துவ பிரச்சினைகள். ஆளுமை சார்ந்த அரசியல். பல தலித் இயக்கங்கள் ஒரு தனிநபர் அல்லது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் தலைமையையே சார்ந்துள்ளன. அவருக்கு பிறகு அடுத்த கட்ட தலைவர்கள் செகண்ட் லைன் லீடர்ஷிப் உருவாக்கப்படாதது இயக்கத்தின் நீடித்த தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது.
நடுத்தர வர்க்க விலகல் இடஒதுக்கீடு மூலம் பயன்பெற்று நடுத்தர மற்றும் மேல்தட்டு வர்க்கத்திற்குச் சென்ற தலித்துகள் தங்களின் வர்க்க நலன்களுக்காக தலித் இயக்கங்களின் போராட்டங்களிலிருந்து தங்களை துண்டித்துக் கொள்ளும் போக்கு காணப்படுகிறது. சித்தாந்த ரீதியான குழப்பங்கள் அம்பேத்கரிசம் vs மற்றவை. அம்பேத்கரின் சிந்தனைகளை மட்டுமே பின்பற்றுவதா அல்லது இடதுசாரி மார்க்சிஸ்ட் சித்தாந்தங்களுடன் இணைந்து செயல்படுவதா என்பதில் தலித் அமைப்புகளிடையே நீண்டகால விவாதம் உள்ளது. மதமாற்றம் இந்து மதத்திற்குள் இருந்து போராடுவதா அல்லது பௌத்தம் போன்ற மாற்று மதங்களுக்கு மாறுவதா என்பதில் இன்றும் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. பெண்களுக்கு போதிய இடமின்மை தலித் இயக்கங்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசினாலும் அந்த இயக்கங்களுக்குள்ளேயே பாலினச் சமத்துவம் ஒரு சவாலாகவே உள்ளது. ஆணாதிக்கம் பெரும்பாலான தலித் அமைப்புகளின் தலைமை பொறுப்புகளில் ஆண்களே உள்ளனர். தலித் பெண்களின் இரட்டைச் சுரண்டல் சாதி கூட்டல் பாலினம் குறித்த பிரச்சினைகள் இயக்கங்களில் போதுமான அளவு பேசப்படுவதில்லை. உலகமயமாக்கல் மற்றும் பொருளாதாரச் சவால்கள் தனியார்மயம் அரசு துறைகள் சுருங்கி தனியார்மயமாக்கல் அதிகரிப்பதால் இடஒதுக்கீட்டின் பலன்கள் குறைந்து வருகின்றன. இதற்கு எதிரான வலுவான பொருளாதார மாற்றுக் கொள்கைகளை தலித் இயக்கங்கள் இன்னும் முழுமையாக உருவாக்கவில்லை. நிதி ஆதாரங்கள் ஆதிக்கச் சாதி அமைப்புகளுடன் ஒப்பிடும்போது தலித் இயக்கங்களுக்கான நிதி ஆதாரங்கள் குறைவாகவே உள்ளன. இது அவர்களின் போராட்ட வீச்சை மட்டுப்படுத்துகிறது. Bring out the various issues involved in Dalit movements in India. இந்தியாவில் தலித் இயக்கங்களில் உள்ள பல்வேறு பிரச்சினைகளை வெளிக்கொணருங்கள். The Dalit movement in India is a complex and multifaceted phenomenon that seeks to address the social, economic, and political marginalization of Dalits, also known as untouchables or scheduled castes. இந்தியாவில் தலித் இயக்கம் என்பது ஒரு சிக்கலான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட நிகழ்வாகும். இது தீண்டத்தகாதவர்கள் அல்லது பட்டியல் சாதியினர் என்றும் அழைக்கப்படும் தலித்துகளின் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் ஓரங்கட்டலை நிவர்த்தி செய்ய முயல்கிறது. Key issues involved in Dalit movements. தலித் இயக்கங்களில் உள்ள முக்கிய பிரச்சினைகள் caste-based discrimination. Dalits face widespread discrimination and exclusion based on their caste status, which affects their access to education, employment, and other opportunities. சாதி அடிப்படையிலான பாகுபாடு தலித்துகள் தங்கள் சாதி நிலையின் அடிப்படையில் பரவலான பாகுபாடு மற்றும் விலக்கலை எதிர்கொள்கின்றனர். இது கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பிற வாய்ப்புகளுக்கான அணுகலை பாதிக்கிறது. Social and economic inequality. Dalits are disproportionately represented among the poor and marginalized, and face significant barriers to social mobility and economic advancement. சமூக மற்றும் பொருளாதார சமத்துவமின்மை ஏழைகள் மற்றும் ஓரங்கட்டப்பட்டவர்களிடையே தலித்துகள் விகிதாச்சாரமற்ற முறையில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார்கள், மேலும் சமூக இயக்கம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு குறிப்பிடத்தக்க தடைகளை எதிர்கொள்கின்றனர். Violence and atrocities. Dalits are often subjected to violence and atrocities, including physical abuse, sexual violence, and other forms of exploitation. வன்முறை மற்றும் அட்டூழியங்கள் தலித்துகள் பெரும்பாலும் உடல் ரீதியான துஷ்பிரயோகம், பாலியல் வன்முறை மற்றும் பிற வகையான சுரண்டல் உள்ளிட்ட வன்முறை மற்றும் அட்டூழியங்களுக்கு ஆளாகின்றனர். Lack of representation. Dalits are underrepresented in politics, government, and other positions of power, which limits their ability to influence policy and decision making. பிரதிநிதித்துவம் இல்லாமை அரசியல், அரசாங்கம் மற்றும் பிற அதிகார பதவிகளில் தலித்துகள் குறைவாகவே பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார்கள். இது கொள்கை மற்றும் முடிவெடுப்பதில் செல்வாக்கு செலுத்தும் அவர்களின் திறனை கட்டுப்படுத்துகிறது. Identity and self-respect. Dalit movements seek to promote Dalit identity and self-respect, challenging the negative stereotypes and stigma associated with being a Dalit. அடையாளம் மற்றும் சுயமரியாதை தலித் இயக்கங்கள் தலித் அடையாளத்தையும் சுயமரியாதையையும் ஊக்குவிக்க முயல்கின்றன. தலித்தாக இருப்பதோடு தொடர்புடைய எதிர்மறையான ஸ்டீரியோடைப்கள் மற்றும் களங்கத்தை சவால் செய்கின்றன. Key demands and objectives. முக்கிய கோரிக்கைகள் மற்றும் நோக்கங்கள். Social justice. Dalit movements demand social justice and equality,
including an end to caste-based discrimination and violence. சமூக நீதி. தலித் இயக்கங்கள் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை கோருகின்றன, இதில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. Economic empowerment. Dalit movements seek to promote economic empowerment and inclusion, including access to education, employment, and other opportunities. பொருளாதார அதிகாரமளித்தல், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பிற வாய்ப்புகளுக்கான அணுகல் உட்பட பொருளாதார அதிகாரமளித்தல் மற்றும் உள்ளடக்கத்தை ஊக்குவிக்க தலித் இயக்கங்கள் முயல்கின்றன. Political representation. Dalit movements demand greater representation and participation in politics and government, including reserved seats and other forms of affirmative action. அரசியல் பிரதிநிதித்துவம். தலித் இயக்கங்கள் அரசியல் மற்றும் அரசாங்கத்தில் அதிக பிரதிநிதித்துவத்தையும் பங்கேற்பையும் கோருகின்றன, இதில் ஒதுக்கப்பட்ட இடங்கள் மற்றும் பிற உறுதியான நடவடிக்கைகள் அடங்கும். Cultural assertion. Dalit movements seek to promote Dalit culture and identity, challenging the dominant cultural narratives and promoting alternative perspectives. கலாச்சார வலியுறுத்தல். தலித் இயக்கங்கள் ஆதிக்க கலாச்சார விவரிப்புகளை சவால் செய்து மாற்று கண்ணோட்டங்களை ஊக்குவிக்கின்றன, தலித் கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தை ஊக்குவிக்கின்றன. Challenges and limitations. Internal divisions. Dalit movements face internal divisions and conflicts, which can limit their effectiveness and impact. உள்பிரிவுகள். தலித் இயக்கங்கள் உள்பிளவுகள் மற்றும் மோதல்களை எதிர்கொள்கின்றன, அவை அவற்றின் செயல்திறன் மற்றும் தாக்கத்தை மட்டுப்படுத்தக்கூடும். External challenges. Dalit movements face external challenges, including opposition from dominant castes and other powerful groups. வெளிப்புற சவால்கள். தலித் இயக்கங்கள் வெளிப்புற சவால்களை எதிர்கொள்கின்றன, இதில் ஆதிக்க சாதிகள் மற்றும் பிற சக்திவாய்ந்த குழுக்களின் எதிர்ப்பும் அடங்கும். Limited resources. Dalit movements often have limited resources, including funding, infrastructure, and organizational capacity. வரையறுக்கப்பட்ட வளங்கள். தலித் இயக்கங்கள் பெரும்பாலும் நிதி, உள்கட்டமைப்பு மற்றும் நிறுவன திறன் உள்ளிட்ட வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டுள்ளன. Co-option and tokenism. Dalit movements may face co-option and tokenism, where Dalit leaders are co-opted into mainstream politics or tokenized as representatives of Dalit interests. கூட்டுறவு மற்றும் டோக்கனிசம். தலித் இயக்கங்கள் கூட்டுறவு மற்றும் டோக்கனிசத்தை எதிர்கொள்ளக்கூடும், அங்கு தலித் தலைவர்கள் பிரதான அரசியலில் இணைக்கப்படுகிறார்கள் அல்லது தலித் நலன்களின் பிரதிநிதிகளாக டோக்கனிசம் செய்யப்படுகிறார்கள். Way forward. முன்னேறும் வழி. Building alliances. Dalit movements need to build alliances with other marginalized groups and social movements to amplify their voices and demands. கூட்டணிகளை உருவாக்குதல். தலித் இயக்கங்கள் தங்கள் குரல்களையும் கோரிக்கைகளையும் பெருக்க பிற விளிம்புநிலை குழுக்கள் மற்றும் சமூக இயக்கங்களுடன் கூட்டணிகளை உருவாக்க வேண்டும். Empowering Dalit communities. Dalit movements need to empower Dalit communities through education, awareness, and capacity building initiatives. தலித் சமூகங்களை மேம்படுத்துதல். தலித் இயக்கங்கள் கல்வி, விழிப்புணர்வு மற்றும் திறன் மேம்பாட்டு முயற்சிகள் மூலம் தலித் சமூகங்களை மேம்படுத்த வேண்டும். Advocating for policy change. Dalit movements need to advocate for policy changes that promote social justice, equality, and inclusion. கொள்கை மாற்றத்திற்காக வாதிடுதல். சமூக நீதி, சமத்துவம் மற்றும் உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கும் கொள்கை மாற்றங்களுக்காக தலித் இயக்கங்கள் வாதிட வேண்டும்.